தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தனியார் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கிறது. 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொழிற்சாலை அமைப்பதற்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தனியார் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான விரிவான தகவல்கள். பவித்ரா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய நிலையில அமெரிக்கா சென்ற நாள் முதல் பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தொழில் நிறுவனங்களை நேரடியாக சந்தித்து தொழில் முதலீட்டாளர்களை நேரடியாக சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டது மட்டுமில்லாமல் பல்வேறு தொழில் முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்த்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய ஓமியம் என்ற ஒரு நிறுவனம், குறிப்பாக இந்த நிறுவனம் என்பது எலக்ட்ரோலைசர் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் ஒரு முன்னணி நிறுவனமாக கருதக்கூடியதுதான் இந்த ஓமியம் நிறுவனம். இந்த நிறுவனத்துடன் ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது அரங்கியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு புதிய தொழிற்சாலை அமைத்திடக்கூடிய வகையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 400 கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய வகையில முதல் கட்டமாக 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த ஓமியம் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்க இருக்கிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையிலும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா முன்னிலையிலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுவரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் 1000 கோடிக்கு அதிகமான தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்களை தமிழகத்தை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையிலான பேச்சுவார்த்தையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஈடுபட்டதனுடைய தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு, 400 கோடி ரூபாய் முதலீடு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய ஒரு உற்பத்தி தொழிற்சாலை அமைத்திடக்கூடிய வகையில இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.